வைத்தான் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். ஆனால் முஸ்லிம்கள் மத்தியில் இன்றைக்கு நம்பிக்கை தர்காக்கள்ல போய் நிக்கிறத நீங்க பாக்குறீங்க. இந்த மழை பெய்யறதுக்காக இருந்தாலும் நீங்க நினைக்கலாம், நாங்க என்னைக்கு தர்காவுடைய மழையை கேட்டோம், நாங்க தர்காவுடைய மழையெல்லாம் கேட்கல நீங்க நினைக்கிறீங்க. தர்காவில் போய் மழை கேட்டதாக வந்த பாடல்களை படித்துக் கொண்டு உங்களை அறியாமல் தலையாட்டி கொண்டிருப்பீர்கள், உங்களுக்கு தெரியாது. அப்படி சில பாடல்களில் தர்காக்கள் இருக்கக்கூடிய அவுலியாக்கள் மழையை தருகிறார்கள் அப்படின்னு சில பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல உங்க வீட்டுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை கேட்டு தலையாடிட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. ஒரு பாட்டு நான் படிச்சுக்காதான் உங்களுக்கு தெரியும். அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா. ஐயா அல்லாஹ் போய் ஐயா யாரும் சொல்லுவாங்களா? ஐயா நல்லா யாரும் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா நிச்சயமா சொல்ல மாட்டான் முஸ்லீம்கள். ஐயா உண்டுன்னு ஒரு இடத்துல ஐயாவை கடவுள்னு சொல்றான். ஐயா கடவுள் பேர் ஐயா, அது வேற சமாச்சாரம். முஸ்லீம்கள் ஐயா மானா, நான் அல்ல ஐயாட்ட கேட்டேன், அந்த ஐயா தரமாட்டாரு அப்படியே கேட்பான். ரஹ்மான் ஐயாவே பாவத்துக்கு சொல்ல மாட்டாங்க. அப்ப வேற யாரையும் ஐயாங்க. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதும் ஐயா. அந்த ஐயா யாரு? நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே. ஷாகுல் மீரா ஐயா தான் சொல்றான். இதுக்கு மேல உங்களுக்கு ஆதரவு வேண்டியதில்லை. ஒரு மலையை தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்லவராக கட்டுறாங்க. அப்புறம் தர்காவில் நம்மளை போல வாழ்ந்து விட்டு இறந்து விட்ட செத்து விட்ட ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கலாம், என்னடா செத்து விட்டான்னு சொல்லி இது கூட பேச முடியாது. சில வார்த்தை சொல்லுவோம்ல, ஹுலியாக்கள் போய் செத்துட்டான்னு சொல்றாங்க, என்ன செத்தான்னு சொன்னாங்க. செத்தாங்கன்னு சொல்ல ஒரு தப்பான வார்த்தை கிடையாது. செத்தும் குடை கொடுத்தால் சீதக்காரை மறைக்காது சொல்லுவான் அவர் அவுலியாமா கிழக்கணில. செத்தும் குடை கொடுத்தால் சீதக்காரை அப்ப சொல்லலாமா? விவரங்கள் அதாவது யோசிச்சு பார்க்கணும். எந்த வார்த்தை வேற சில வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்காக காலமாகவே சொல்லப்படுவது. நீங்க வேணா மையத்துங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டீங்க. நம்ம சாதாரண ஒரு ஆளு போங்க போய் ஏன்னா மையத்து மாதிரி பேசுற அப்படின்னு கோவம் வந்துடும். யாரை பார்த்து மையத்துங்கிற நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்க அந்த வார்த்தை என்னமோ. எது முட்டாள்தனமோ மூட நம்பிக்கையோ அதை நம்புறான். எது சரியான சிந்தனையோ கரெக்டான அதை நம்ப மாட்டேங்கிறான். கரெக்டான வார்த்தையை நம்புறதுக்கு இல்ல. ஒரு விஷயத்துல கூட நீங்க விளங்கிக்கலாம், முட்டாள்தனம் இருக்கும், அதே விஷயத்தில் விவரமாவும் இருக்கும். அதை நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொல்றேன் பாருங்க. இந்த மனிதத்தை எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்குங்கிறது ஒரு மனிதன் இருக்கிற அஜித்மார் இருக்கு. ஒரு அஜிட்ட போங்க நீங்க ஒரு அதாவது மார்க்கம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன, சாதாரண நடைமுறைகள் என்ன என்பதை கூட புரிந்து கொள்ளாத அஜித்மார்கள் நம்ம இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அஜித் யாத்திராலும் போங்க, எந்த பெரிய அஜித்னாலும் போங்க உங்க மாவட்டத்தில். இப்ப என் பேர் அப்துல் ரஹ்மான், உங்க அஜித் பேர் இப்ராஹிம் வச்சுக்குவோம். அந்த உங்க ஊர் அஜித் பேர் இப்ராஹிம். நீங்க அந்த அஜித்த போய் திரு இப்ராஹிம் அவர்கள் சொல்லி பாருங்க. திரு இப்ராஹிம் படுபாவி பேரை காப்பிராக்கியம்மா, திருன்னு சொல்லக்கூடாது. இப்ப என் பேர் அப்துல் ரஹ்மான், திரு அப்துல் ரஹ்மான் சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். திரு என்பது ஒரு தமிழ் சொல், அவ்வளவுதான். எத்தனையோ தமிழ் சொல் இருக்கிறது போல திருன்னு சொல்றதுனால ஒண்ணு இல்ல. நம்ம என்ன சொல்லுவோம், திரு அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடாது, திரு இப்ராஹிம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அஜித்குமார் திரு ரொம்ப பெரிய தப்பு மாதிரி. அவங்கள கேட்க திரு குரான் சொல்லலாமா? இந்த மாதிரி குண்டக்க முண்டக்கமா கேட்காது. திரு குரான் சொல்லலாங்கிற திருமறை சரித்திரம் சொல்ற திருநபி சரித்திரம், திரு குரான், திருமணம். இந்த திருங்கிற எதுக்கு சொல்றேன்னு சொன்னா இதையெல்லாம் திருன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி காவிரிக்காக சொல்லணும், முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடாது. இது கூட தெரியாத மூடர்களாக இருக்காங்க. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள். சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள். திருக்குரான் ஒரு வாழும் அற்புதம். இஸ்லாத்தின் பார்வையில் தர்கா, பேய், பிசாசு. வாக்குறுதிகளை வாக்குகளாக்குவோம். சமுதாய நலன் கருதிய டிஎன்டிஜேயின் தேர்தல் நிலைப்பாடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் 4 வகையான செயல்பாடுகள். சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள். மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வெற்றி யாருக்கு, உளறல்களும் உண்மைகளும் வினாக்களும் விடைகளும், சபை ஒழுங்குகள், வரலாறு அறிவதன் அவசியம், இஸ்லாமும் அரசியலும். சகோதரர் சம்சுலுகா ஆற்றிய உரைகள். தனிமனித வழிபாடு, தனிமனித வெறுப்பும் தௌஹீத் மறுப்பும், வறுமையில் மாநபி, சமுதாய ஒற்றுமைக்கு என்ன வழி, மகத்துவமிக்க துவாக்கள். எம்.எஸ். சுலைமான் ஆற்றிய உரைகள். இஸ்லாம் கூறும் மனித நேயம், இஸ்லாமியர்களிடத்தில் பூந்துவிட்ட அனாச்சாரங்கள். சகோதரர் ஃபிர்தௌசி ஆற்றிய உரைகள். இஸ்லாத்தின் பார்வையில் மௌலிது, சில்லர்களின் செல்லாத வாதங்கள், நயவஞ்சகமும் சந்தர்ப்பவாதமும். அபு சுஹைல். உணர்வுகளுக்கு கட்டுப்படாதீர், கோவை ரஹ்மத்துல்லா. தற்கொலை தீர்வாகுமா, அஸ்ரஃபுதீன் ஃபிர்தௌசி. மரண பயமும் மன்னரை வேதனையும், மௌலை ஃபிர்னாஸ். ஒரு சீடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. மொழி என்பது என்ன? ஒன்றை ஒருவன் புரிந்து கொள்வதற்காக வந்ததான் மொழி. என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்லணும், உங்க கருத்தை என்ன சொல்லணும், அம்மாட்ட போய் சொல்றான்னு சொல்லணும், அதுதான் மொழி.
சாப்பாடு தான் சொன்னா சாப்பாடு எடுத்து வைக்கணும். நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், சோறு போடு அப்படி பொண்ணு சொன்னா புரியும். இதெல்லாம் கஷ்டம். மொழின்னு ஒண்ணு இல்லாட்டா ஊம பாஷையா போயிடும், பெரும் கஷ்டம். நம்ம இப்படிமா என்ன சாப்பாடா இப்படி வேணுவீங்க, தண்ணியா டீயா ஒண்ணுனா கேட்கணும்ல. மொழி டீ போடுற டீ, சர்பத்தா சர்பத்து, கூலிங்ஸ் சொல்லிடலாம். வெறுமனை செய்கிறா கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. சொல்லி பாருங்க, அப்படி சொல்லி பாருங்க. என்ன டீ வேணுமா, சர்பத் வேணுமா, கூலிங்ஸ் வேணுமா, பாயாசம் வேணுமா, எதை கேட்கிறேன் எதெல்லாம் சொல்லிடலாம். அவன் மொழி என்பது ஒன்றை புரிந்து கொள்வதற்காக ஈஸியா செயல்படுவதற்கு வந்தது. இது கூட அல்லாஹ்வுடைய திறமையில் உள்ளதுங்கிறாங்க. வானங்களை படைத்திருப்பதும் பூமியை படைத்திருப்பதும் இறைவனுடைய திறமையில் உள்ளது, அவனுடைய அத்தாட்சிகள் உள்ளதாமா. வானத்தை படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய திறமை, அவனுடைய அத்தாட்சி. பூமியை படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அதுபோல நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசிக் கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய திறமையில் உள்ளதுங்க. வானத்தை படைத்தது எப்படி அல்லாஹ்வோ, பூமியை படைத்தது எப்படி அல்லாஹ்வோ, அதுபோல பல்வேறு மொழிகள். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை மொழி, லட்சக்கணக்கான மொழிகள். இந்த லட்சக்கணக்கான மொழிகள் இருப்பது இறைவனுடைய திறமைதான். இதுல ஒரு ஜாதிக்கோ ஒரு இனத்துக்கோ ஒரு மதத்தவர்களுக்கோ சொந்தம் அல்ல. இன்னைக்கு என்ன மொழியை உட்கார்ந்து எல்லாம் செலக்ட் பண்ணீங்க. தமிழை கண்டுபிடிச்ச யார் சொல்லணும், சொல்லவே இல்லை. குறிப்பிட்ட ஒரு 2 பேர் உட்கார்ந்து படமா நடத்தினாங்க. எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க, இதுக்கு பேர் தான் கை, இதை போய் பையன்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படியே சொல்லிருக்க முடியும். இதுக்கு பேர் மூக்கு, இது பேர் என்ன, காக்கு இல்ல மூக்கு, இப்படியே சொல்ல முடியும். என்னைக்கே ஒரு மூக்குன்னு சொன்னா கண்ணுன்னா கையின்னா காலுன்னா செருப்புன்னா அது சாவர வரைக்கும் அந்த மூக்கு பேர் மூக்கு தான். இப்படி ஒவ்வொரு மொழியிலையும் அப்ப மொழி எப்படியோ உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. அதை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கான், செலக்ட் பண்ணியிருக்கான். அல்லாஹ் மனித மொழியில வச்சு ஆங்காங்கே மொழிகளை உருவாக்கினான். இந்த மொழியில போய் நம்ம உட்கார்ந்து என்ன செய்யலாம், திரு அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடாதுங்கிறான், திருநபி சரித்திரம் சொல்லலாம், திருக்குர்ஆன் சொல்லுவான். அப்ப என்ன விஷயம் தெரியல, மேட்ச் என்ன, மார்க்க எதை சொல்லு, எதை மார்க்க எப்படி தலையிடு, மொழியிலாம் மார்க்க தலையிடுமா? இந்த மொழியில மார்க்க தலையிடு நினைச்சதுனாலதான் அரபி மொழியின் மீது ஒரு மூட நம்பிக்கையை வைத்தான். இந்த மொழி பிரச்சனை என்ன வந்து கடைசியில தமிழே எப்படி இருக்குல்ல, தமிழ்லயே திரு அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடாதுமாங்க. கேட்ட என்ன ஜனாப் அப்துல் ரஹ்மான் சொல்லணும், கேள்விப்பட்டீங்களா? உங்க அஜத்தை போய் திருன்னு சொல்லக்கூடாது. ஜனாப் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் வந்தார்கள், ஜனாப் மூசா ஹசரத் அவர்கள் வந்தார்கள், ஜனாப் இப்படி வெளியே சொல்லணும். திருமணம் சொல்றோம், அங்க போய் ஜனாப் நான் சொல்றோம். என் மகளுக்கு திருமணம் வச்சிருக்கீங்களா? இல்ல, என் மகனுக்கு ஜனாப் மனம் வச்சிருக்கு. அப்படி யாரும் சொல்றது இல்ல. பொம்பளை பிள்ளை யாருன்னா ஜனாபின்னு சொல்லணும், திருமதினு சொல்லக்கூடாது. என் மகளுக்கு ஜனாபி மனம் வச்சிருக்கு அப்படி சொல்றது இல்ல. அட எல்லாமே சாதாரண மொழி. இந்த தமிழில் இவ்வளவு விளையாடுகிறார்களே, அரபியை விட்டு வைப்பாங்களா? தெரிஞ்ச மொழி தமிழ். தெரிஞ்ச மொழியில உங்கள்கிட்ட இவ்வளவு மூல கலந்த மக்கள் நுழைச்சு அதிர்மா நுழைச்சிட்டாங்க. அருள் மலை மொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை அமைக்க வேண்டுமையா, நாங்கள் பட்டதுயரெல்லாம் போதுமையா, நீ எங்கே 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 ஷாகுல் மீரானே தமிழ்ல மலையை கேட்டிருக்காரு. அதை தலையாட்டீங்க. அரபில உங்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தெரிஞ்ச மொழிங்க, தெரிஞ்ச மொழியில பகிரங்கமா இருக்கீங்க. எப்படி ஏன் நீங்க தலையாட்டீங்க? நல்லதையும் கெட்டதையும் கலந்து வந்தார்கள் ஆரம்பிச்சார்கள். அதான் காரணம். தனி கெட்டதை தந்தா கூட உஷாரா இருப்பீங்க. மக்கள் மத்தியில் மூடப்பழக்கத்தை எப்படி விதைத்தார்கள் என்றால், சில நல்ல விஷயங்களை வைத்துக் கொள்வார்கள், சில நல்ல பழக்கங்களை வைத்துக் கொள்வார்கள். அத்தோடு மூலப்பழக்கத்தை சேர்த்து விரட்டியே விட்டுருவாங்க. தனியை விட்டா முடியாது. சில விஷயங்கள் இருக்குங்க, மக்கள் பகிரங்கமாக எதை தவறு என்று உணர்ந்திருக்கிறார்களோ அதுக்கிட்ட வரமாட்டாங்க. மக்களுக்கு தெரியாது மௌலிது நல்லது ஆனா நீங்க நினைப்பீங்க. பாத்தியா அல் பாத்தியா, இதுல என்ன தப்பு இருக்கு, சூரத்துல் பாத்தியா இருக்குல்ல, அல் பாத்தியா குர்ஆன் தானே நினைப்பீங்க. ஹத்த குர்ஆனை சொல்றாங்கன்னு நினைப்பீங்க. இப்படி மக்கள் மத்தியிலே எது நல்லது கெட்டது என்பதை மக்கள் புரியாமல் இருந்தார்களோ அதில் ஈஸியாக நுழைத்து விடுவார்கள். அப்படிதான் பாடல்கள் நுழைச்சான். அப்படிதான் பாடல்கள் நிறைய சினிமா பாடல்கள் விட வேண்டியது நம்மளுக்கு. அது சொல்றதுக்கு நம்ம டைம் கிடையாது. நாம முஸ்லீம்கள் இஸ்லாமிய பாடல்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அதில் கூட அழகான பாடலை தான் கையாண்டார்கள். நல்ல கருத்துள்ள பாடல்களை சொல்லிதான் விஷத்தை ஏற்றுவான். அதுதான் மனிதனை கெடுக்கிறதுக்குள்ள வழி. தனி தவற தந்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஒரு நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து தர்றத ஈஸியா ஏற்க முடியும். அதனால செலவாத்துன்னு சொல்லி இல்லாத செலவாத்தை கொண்டு வந்தான். இல்லாத பிரச்சனை ஒன்னொன்னா நுழைப்பாங்க. அது எத்தனையோ மூட நம்பிக்கை எத்தனையோ இருக்கு. உதாரணமாக எடுத்துக்கங்க ஒரு பாட்டை, மூத்தையே நீ மறந்து வாழலாகுமா மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமான்னு ஒரு பாட்டு படிச்சாங்க. அழகான பாட்டு.
மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை. இது ரபீஉல் மாசம் என்னால கொஞ்சம் டீப்பா சொல்ல வேண்டியிருக்காக எடுத்தேன். அடுத்து வரப்போது கொஞ்ச நாள்ல இது சமீபத்தில் வரக்கூடிய ஒடுக்கத்து புதனா, அது ஒரு முஸ்லிமத்து மூட நம்பிக்கையின் உச்சகட்டம். ஒடுக்கத்து புதன், அதே ஒடுக்கத்து புதன். இந்த ஒடுக்கத்து